ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்தின் கிழக்கே ஒரு நதி உண்டு, அது வனாந்தர வழியாய் பாய்ந்து சமுத்திரத்திலே போய் கலக்கிறது என்று வாசிக்கிறார். 1000 முழம் அளக்கப்பட்டு எசேக்கியேல் கணுக்கால் அளவு கொண்டு போகப்படுகிறார். கணுக்கால் அளவு என்பது ஆரம்ப காலகட்டம் மாத்திரமல்ல, தேவனுக்காக நாம் நிற்கிற ஒரு அனுபவம். தேவனுக்காக எழும்பி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொ. 2வது எசேக்கியேலை 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு கொண்டு போகப்படுகிறார். இந்த முழங்கால் அளவு என்பது ஆழமான ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரேயர் லைஃப் டவுனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த நாள் துவங்கி கர்த்தருடைய முழு அபிஷேகமும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் மேல இறங்கும். உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் பெரிய பெரிய ஜெப கூட்டங்களை நடத்தும்படியாக உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறுமையாயிருக்கிற பேதுருவுடைய படகை கர்த்தர் பார்க்கிறார். வலைகளை ஆழத்திலே போடுங்கள், வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலது பக்கமாய் வலைகளை போடும் பொழுது வலை கிளியத்தக்க மீன்கள், படகு அமிழத்தக்க மீன்கள். வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் ஒரு போட்டுடைய அகலம் தான் வித்தியாசம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே வெற்றிக்கும் தோல்விக்குமான தூரம். நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்காலை முடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய படகு நிரம்பும், உங்கள் வலைகள் கிளியும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூளையினால் சாதிக்க முடியாததை கூட முழங்காலினால் சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, 3வது எசேக்கியேலை 1000 முழம் அளந்து இடுப்பு அளவு கொண்டு போகப்படுகிறார். இந்த இடுப்பு அளவு என்பது தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஊழியம் செய்ய முடியவில்லையே, நான் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தும் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை, அநேக தடைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காகவே தரிசனத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு 3.5 வருடம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஆலயத்தின் வாசலிலே பிறவி சப்பானியே அவன் அங்கேதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தவில்லை, அவனை விட்டுவிட்டு சென்றார். ஏனென்றால் ஒரு நாள் என்னுடைய சீசனான பேதுருவும் யோவானும் வருவார்கள், அவர்களுக்காகவே இந்த பிறவி சப்பானி அவர்கள் மூலமாக குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காகவே அந்த ஊழியத்தை வைத்துவிட்டு சென்றார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவே ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது எசேக்கியேலை அடுத்த 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழம் கொண்டு போகப்படுகிறார். தேவ பிள்ளைகளே,